குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்ப கலர் பண்ணிட்டீங்க. ஆமா, அப்டேட் கொடுக்கணும்ல. இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3 கலர்ஸ் மிக்ஸ் ஆகி வந்துட்டு இப்போ அரௌண்ட் ஒரு 10 கலர்ஸாக மல்டி கலர்ஸாக தெரியும். ஆக்சுவலி 7 days நீங்கள் வாயவே திறக்க முடியாது. அந்த 7 days வந்து குழந்த மாதிரி தான் அப்படி தான் பேச முடியும். அம்மாவுக்கு வந்து டாட்டூ இண்டஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது. அம்மாவுக்கு வந்து நான் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபீஸ் ஜாப் போகணும், அதான் அம்மாவோட கோல். சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணாமல் இரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்டேட்டும் நான் இன்னும் கொடுக்கலாம், நேராக போய் தான் காட்டணும். அவங்க அவங்களோட ஐபாலை பற்றி ஃபுல்லாக தெரியல, ட்ரை பண்ணுறாங்க அப்படிலாம் கொடுத்தோன்னா கோவிந்தா தான். என்ன ஆகும்? அவ்வளோதான், டூவாடை கண்ணு வந்து உருகிரும். இல்லை ஐ ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களுக்கும் அந்த ஐக்கும் சம்மந்தம் கிடையாது, உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கைடன்ஸ்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கண்ணில் அதே மாதிரி ஐ டேட்டு போட்டுட்டோம், இப்போ எடுக்க முடியுமா? மறுபடியும் நார்மல் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. வாவ் தமிழா யோர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்லாம் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் தான். ஸோ டேட்டூ ஆர்டிஸ்ட் அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் ஏலியன் நீமோ அவர் கூட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் புண்ணியத்துலேயே ஏலியன் புண்ணியிருக்கேன். இல்லை கடவுள் துணைன்னு சொல்லுவாங்க, கடவுள் புண்ணியம் சொல்லுவாங்க, நீ ஏலியன் புண்ணியன்றீங்களே. ஏலியன்ஸ் தான் எனக்கு கடவுள் சொல்லுங்க. இப்போ சமீபத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாமே நீங்கள் தான் ட்ரெண்டிங்காக இருந்தீங்க. இப்படிலாம் இருப்பாங்களா மனிதர்கள் அப்படின்னு? நமக்கு ஒன்று பிடிச்சா அதை நம்ம பண்ணணும்ல, நம்ம பண்ணி காமிச்சா தானே அடுத்த இருக்க ஜென்ரேஷன் அது மாதிரி உங்களுக்கு விருப்பம் தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இல்லை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் டாட்டூ பண்ணேன். ஓகே. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் அண்ணன்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் போய் பண்ணேன். அப்போ வந்துட்டு அவங்க பண்ணக்கூடாது, 8 ஏஜ் கீழே இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரோட்டில் இருக்க கடையில் போய் தான் ஒன்று பண்ணேன். அது எனக்கு கிளியராக வரல. ஸோ வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை போனால் அவங்க வந்து 18 ஏஜுக்கு மேலே இருக்கணும் அப்படி இப்படி நிறையா கொடுத்தாங்க, சொன்னாங்க. சரி நம்மளும் இதை கற்றுக்கலாமே அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சமீபத்தில் வந்து ட்ரெண்ட் ஆனது வந்து உங்களோட நாக்கு தான் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ அந்த நாக்கு காட்ட முடியுமா? இப்போ கலர் பண்ணிட்டீங்க. ஆமாம், அப்டேட் கொடுக்கணும்ல. ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் அப்டேட் பண்ணி மறுபடியும் காட்டுங்க. ஓகே, இது என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3 கலர்ஸ் மிக்ஸ் ஆகி வந்துட்டு இப்போ அரௌண்ட் ஒரு 10 கலர்ஸாக மல்டி கலர்ஸாக தெரியும். இது எங்கே போய் பண்ணீங்க? இது நான் ஹிமாச்சலில் போய் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலி இது ஃபெஸ்டிவல் டைம் ஹிமாச்சலில். ஸோ ஃபாரின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ அவங்கள மீட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம், கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இப்போ இப்போ நாக்கை வந்து லைட்டாக அறுத்திருக்கீங்கன்னீங்களே, அது பேசுகிறப்ப எப்படி கரெக்டாக வருதா? அதெல்லாம் கரெக்டாக வரும், அது பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 months கொஞ்சம் நம்மளோட ப்ராக்டிஸ் இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் கரெக்டாக வந்துடும். ஸோ அதோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அது பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் பெயின் இருந்துச்சு? ஆக்சுவலி 7 days நீங்கள் வாயவே திறக்க முடியாது. அந்த 7 days வந்து குழந்த மாதிரி தான் அப்படி தான் பேச முடியும். 7 daysக்கு அப்புறம் வந்து நீங்கள் லிக்விட் ஐட்டம் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 15 daysக்கு அப்புறம் ஃபுட் நார்மலாக எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் பேச்சு உங்களுக்கு எடுத்தோன்னே வராது. அந்த லா பழம் அந்த மற்ற அந்த லாலாம் வராது. அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஒரு மாதம் அந்த வாயில் தண்ணி ஊற்றிலாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேசிட்டா அதுக்கப்புறம் வரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்தீங்க? நார்மலாக பேசுறதுக்கு ட்ரைனிங்? ஆமாம், குழந்தை எடுத்தோன்னே சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா 2 டங்க் இருக்குல்ல, நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் பண்ண வைக்கணும்ல, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ அது எங்கே பண்ணீங்க? அந்த டங்க் வந்துட்டு நான் பேங்காக்ல பண்ணது. ஓகே. இந்த கலரிங் பண்ணது இப்போ ஹிமாச்சல்ல பண்ணது. அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஃபாரின் ஆர்டிஸ்ட், இங்கே வந்திருக்கும் போது நானும் ஒரு கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு நிறையா சொன்னல, எனக்கு 100 இருக்கு. இப்போதான் அரௌண்ட் 15 ரேஞ்சுக்கு 15-16 ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கேன். 15% வந்துருக்கு. ஆமாம். ஸோ 100 வரணும்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். அதனால் இப்போயே ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 30-40 வயசுல முடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ? எனக்கு 25. ஸோ 25ல வந்து இவ்வளோ ஒரு மாற்றம் வந்து இருக்கே. ஸோ ஃபேமிலி சைட்லாம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும்? அம்மாவுக்கு வந்து டாட்டூ இண்டஸ்ட்ரி பிடிக்கவே பிடிக்காது. அம்மாவுக்கு வந்து நான் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸ் ஜாப் போகணும், அதான் அம்மாவோட கோல். அதுக்காக நான் 1 மாதம் வேலைக்கு போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடியல, எனக்கும் மேனேஜருக்கும் ஃபைட்டு. ஸோ கீழே வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முடிச்சுட்டு பண்ணதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுத்துறப்ப வீட்டில் வந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும், ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு. இதை பண்ண போறேன்றது 7 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன், 5 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். 7 வருஷம் முன்னாடியே தெரியும், 5 வருஷமா புஷ் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன் நான் பண்ணணும். ஆக்சுவலி கொரோனா அப்போ வந்து கொரோனா மட்டும் இல்லைன்னா நான் அப்பயே பண்ணிடுவேன், 2019 பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ நான் ஸ்பெயினுக்கு டிக்கெட் பண்ணிட்டு நான் ஆர்டிஸ்ட் புக் பண்ணிட்டு எல்லாமே பண்ணி வச்சிருந்தோம். அந்த டைம்ல கொரோனா டைம்ன்றனால எந்த ஒரு ஃப்ளைட்டும் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்பெயினுக்கு. ஸோ அதனால இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ எனக்கு அது சான்ஸ் கிடைச்சது பண்ணிட்டேன். ரொம்பவே பெரிய சண்டை வீட்டில் வந்திருக்கும். கண்டிப்பா. அது என்ன சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, எங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. எதனால? நான் ஐபால் டாட்டூ பண்ணதுனால தான். அதுக்கு நான் என்ன பண்றதே தெரியாம ஆக்சுவலா அந்த 7 நாள் வந்து எனக்கு என்ன சொல்றது, அந்த வனவாசத்துக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி நான் கார் எடுத்துட்டு போயிட்டு எங்க அம்மாவோட அம்மா ஊர்ல ஷெட்டு கூட கிடையாது, காரை நிப்பாட்டிட்டு காருக்குள்ள, மழை பெஞ்சாலும் காருக்குள்ள தான், வெயில் அடிச்சாலும் காருக்குள்ள தான், சாப்பாடு கூட ரோட்ல கடையில வாங்கி தான் சாப்பிடுற மாதிரி போயிடுச்சு. எங்க அம்மா அந்த காம்ப்ரமைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. என் சிஸ்டர், அவனுக்கு பிடிச்சிருக்காமா, அவன் பண்றான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க இதை பத்தி கண்டுக்காம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அந்த டைம்ல ரொம்ப இருந்தது. இப்ப பரவாயில்ல, சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணாம இரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்டேட்டும் நான் இன்னும் கொடுக்கலாம், நேரா போய் தான் காட்டணும், அதுக்கு என்ன ரியாக்ஷன் சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபேமிலி சைடு ஓகே, ஸோ ரிலேஷன் சைடு வந்து ப்ரெஷர் போட்டிருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு? டாட்டூ ஷாப் வச்சிருந்தேன், 5 இயர்ஸாக இருக்கு. ஆள் போட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் வேலை பார்க்க மாட்டேன், அப்போ எங்கேயாவது ஓடிடுவேன். ஸ்டுடியோவில் நான் டோட்டலாக இருக்க மாட்டேன். எனக்கு யாராவது முக்கியமான கிளைண்ட்ஸ் புக்கிங் இருந்தால் மட்டும் நான் பண்ணுவேன், இல்லைனா என்கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்கு, என்னோட பசங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபேமிலி சைடு வந்து பணத்தை வச்சோ வேலையை வச்சோலாம் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்கும்போது என்ன, நீ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஏன் என்னோட பையனை உன்னை மாதிரி ஆகிட்டான்னு என்ன பண்ணுறது, ஏன், ஆனால் அவங்க பசங்களாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் ஃபாரினில் இருக்காங்க, ஸோ உன்னை மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் லைஃப் வாழ்கிறேன், அவங்க இஷ்டம், அவங்க பையனை பார்த்துக்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும், அவனுக்கு தெரியும், அவனும் மேஜர் ஆகிட்டான், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறானோ அவன் தான் பண்ண போகிறான், நான் சொன்னாலும் யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால எனக்கு நான் பேசினா எது பேசிடுறேன் டக்கு, நான் இப்படி தாங்க, உங்களுக்கு என்ன பாருங்க, இல்லைன்னா சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால ரொம்ப ஹைப்பெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, நானும் அது மாதிரி இறங்கிலாம் பேச மாட்டேன், என்ன சரி ரைட்டா பார்த்துக்கோ அவ்வளோதான் முடிச்சிடும். ஸோ இப்போ உங்களோட ஐபால் டேட்டூ பற்றி பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி தோணுச்சு ஐபால் டேட்டூ? ஆக்சுவலி நான் ஐபால் டேட்டூ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து வந்தீங்கன்னா ஸ்பெயினில் தான். ஸ்பெயினில் வந்துட்டு அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், லில்லி லூ அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க தான் வந்து காட் ஆஃப் ஐபால் டேட்டூ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபால் டேட்டூ பண்ணுறாங்க, அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமும். பண்ணதுக்கப்புறம் அது பார்த்து எனக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் அந்த மாதிரி ரிலேட்டாக பார்க்கும்போது அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இந்தியாவில் ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஸ்பெயின் தான் போய் ஆகணும், மேலே ஜெர்மனி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி பிளான் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கொரோனா டைம்ன்றனால எனக்கு போக முடியல, ஸோ ஐ எம் பேக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் காலேஜ் போனேன், காலேஜ் படித்தேன், அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போனேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய என்னென்னமோ எனக்கு என்ன தோணுதோ செஞ்சேன், முடியல, கடைசியாக திரும்பி இண்டஸ்ட்ரி இதுக்குள்ளேயே வந்துடுச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணி ஐபால் டேட்டூ பண்ணியாச்சு. பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னோட ஐயில் வந்து ஒரு ரைட் சைடில் 7 லெக்ஸில் 6 டைம்ஸ் இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் என்னால் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நம்ம கண்ணில் சின்ன தூசி பட்டாவே வீங்கிடும்ல கண், ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக திறக்க கூட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ வந்து சன்கிளாஸ் வேர் பண்ணியிருந்தேன், மெடிசன்ஸ் எடுத்துட்டேன், நிறையா டாக்டர்ஸ்கிட்டையும் கன்சல்ட் பண்ணியிருந்தேன். நானும் எனக்கு பாடி அனாட்டமி தெரியும், அது இல்லாமல் ஆப்தமாலஜி நான் போய் பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்தமாலஜியில் கரஸில் பிஹெச்டி பண்ணேன். ஸோ எனக்கும் அதில் தெரிஞ்ச நாலேஜ் இருந்தனால ஓகே பண்ணால் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும், அதை நம்ம இப்படிலாம் தடுக்க முடியுன்ற ஒரு இது இருந்தனால பண்ணி சக்ஸஸாக பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே இருக்குது. அவ்வளோதான், இதை பற்றி சொல்லணும். அவ்வளோதானா? இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ரிஸ்க் ஃபேக்டர்னா ஒரு டூ ஆர் டை தான். நீங்கள் பண்ணும்போது மேபி ஆர்டிஸ்ட் கரெக்டான ஆர்டிஸ்ட் இல்லை, அவங்களோட ஐபாலை பற்றி ஃபுல்லாக தெரியல, ட்ரை பண்ணுறாங்க அப்படிலாம் கொடுத்தோன்னா கோவிந்தா தான். என்ன ஆகும்? அவ்வளோதான், டூ ஆர் டை. கண்ணு வந்து உருகிரும். ஆக்சுவலி ஐ வந்து வாட்டர் பேஸ்ட். உங்கள் ஐயில் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு டஸ்ட்டோ இல்லை ஃபார்ம் உள்ள டஸ்ட்டுக்கு மேலே தான் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்ணில் ஹோல் இருக்கும், அந்த ஹோல்னால லீக் ஆக ஆரம்பிக்கும் வாட்டர். 5 minutes 10 minutes லீக் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 1 டேலேயே கண் ஃபுல்லாக உருகிடும். உருகிச்சுன்னா ஐயை எடுத்துட வேண்டியதாங்க, அவ்வளோதான். அந்த ஐ அவ்வளோதான், டூ ஆர் டை தான்.
ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுமே வந்து டேட்டு போட வருவாங்களா? கண்டிப்பா. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பையனுக்கு வந்து ஆக்சுவலி அந்த பையன் வந்து மோல் இருந்தது, ஐல மோல் இருந்தது. அந்த மோலை வந்து நாங்க கவர் பண்ணியிருக்கோம், ஒயிட்ல கவர் பண்ணியிருக்கோம். நீங்க பண்ணிருக்கீங்க? ஆமா, நாங்க பண்ணது. நானும் கேஷிங் பண்ணி அந்த பையனுக்கு இப்போ ஓகே, அந்த பையன் நார்மல் ஆயிட்டான். இப்போ முன்னால அந்த பையன் மோல் இருக்கும் ஐல, அந்த பையன் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா போக மாட்டானா, ஏன்னா அந்த மோலை வச்சு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஆனால் அந்த பையன் வந்து அடிக்கடி எனக்கு ஃபோட்டோ அனுப்புவான், ப்ரோ நான் ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் ப்ரோ, தேங்க்யூ உங்களால தான் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். எனக்கு ரொம்ப ஹாப்பி. தமிழ்நாட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்கமிங்கில் நிறையா டாட்டூஸ் வரும். எல்லாமே ரிஸ்க் தான் பிரதர், ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ரிஸ்க் இருந்தாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், வராங்க, பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. இப்போ தமிழ்நாட்டில் நீங்க மட்டும் தான் பண்றீங்க? ஆமா, நான் மட்டும் தான் பண்றேன். ஐ டாட்டூ வந்து நீங்க மட்டும்? ஐபால் டாட்டூ நான் மட்டும் தான் பண்றேன், வேற யாரும் இல்லை. இப்போ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட வராங்க, ஸோ அவங்ககிட்ட நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி இதெல்லாம் ரிஸ்க் இருக்கும், நீங்க பண்றதுக்கு நீ சம்மதமா அப்படின்னு கேட்டு தான்? 200% நாங்கள் அது கேட்டு தான் பண்ணுவோம். எங்கிட்ட லாயர்ஸ் இருக்காங்க, எங்க டீம் லாயர்ஸ் இருக்காங்க. எங்க டீம் லாயர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம். கன்சல்ட் ஃபார்ம் இருக்கு எங்களுக்கு, அந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிடுவோம். உங்களுக்கு ஐ ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எங்களுக்கும் அந்த ஐக்கும் சம்மந்தம் கிடையாது, உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கைடன்ஸ்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களுக்கு ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்குன்னு டாக்டர்ஸ் இருக்காங்க. எங்களோட டாக்டர் கன்சல்ட் வச்சு போனாங்க. நாங்கள் தான் பண்ணுவோம், நாங்கள் தான் ஆர்டிஸ்ட், நாங்கள் தான் பண்ணுவோம். ஏன்னா டாக்டர்ஸ் இந்த ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் நாங்கள் தான் அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு கைடு அவங்க தருவாங்க, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அந்த சம் ப்ராப்ளம் இப்போ வந்து நாங்கள் வந்து டீப்பாக சென்ஸ் போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல டக்குன்னு என்ன பண்ண முடியும், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுன்ற கைடெலாம் அவங்க சொல்லுவாங்க. நாங்களும் எங்களோட முடிச்சு ஒர்க் பண்ணுவோம். இந்த வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை, எல்லாமே டன். இது வரைக்கும் நாங்கள் 3 ஐபால் டாட்டூ பண்ணியிருக்கோம், 3மே ஓகே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். அந்த மாதிரி வரக்கூடாது, வராம பாத்துக்கிறதா எங்களோட முழு நோக்கம். டாட்டூ போட்டிருப்போம், இந்த டாட்டூ எனக்கு வேணாம்னா நான் இப்போ அதை அழிச்சிட்டு நான் வேற நார்மல் ஸ்கின் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா. இப்போ கண்ணில் அதே மாதிரி ஐ டாட்டூ போட்டுட்டோம், இப்போ எடுக்க முடியுமா? மறுபடியும் நார்மல் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாது. முடியாதா? முடியாது. கலர் ஆட் பண்ணலாம், அதுவும் ரொம்ப ஆட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ப்ளூ வச்சிருக்கேன், நான் இப்போ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறேன், கலர் ஆட் பண்ண போறேன். என்னால் இதுக்கப்புறம் 2 தடவை தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா என்னோட ஐல வந்து ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிட்டேன், ஐக்கு நல்ல ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ என்னால் அழுகுனா கூட, அழுகும்போது தண்ணி வரணும்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் ஐலேருந்து வாட்டர் ஃபார்ம் ஆகும். இப்போ ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது. ஐல வந்து நார்மல் லேயருக்கு மேலே ஒரு லேயர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அழுகிறது வந்து உடனே அழுகணும்னா கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு ரொம்ப சோகமான சீன் பார்த்துலாம் அழுகலாம் முடியாது, அழுக வராது. ஒரு மாதிரி நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அந்த இரிட்டேஷனுக்கு அப்புறம் தான் நார்மலாக ஐலேருந்து தண்ணி வரும். ரியல் கலர் மறுபடியும் கொண்டு வரணும்னா அது வந்து நீங்க கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஆனா ரியல் கலர் வராது. சான்ஸே கிடையாது. ஐபால் வேணா சேஞ்ச் பண்ண முடியும். ஐயே சேஞ்ச் பண்ணுவாங்க, அது பண்ண முடியும். ஆனா ரியல் கலர் கொண்டு வர முடியாது. ஐயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேணாம் அவ்வளவுதான், சரி மொத்தமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கலாம், இப்போ நீங்க இதுல ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம், அப்படிதான். ஆக்சுவலி கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்கு. ப்ளூவில் ஒயிட் கலருக்கு எவ்வளோ டார்க் சென்ஸ் பண்ணுறோமோ அந்த சென்ஸ் பண்ண முடியுமான்னு என் கண்ணுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியணும். ஏன்னா அந்த எனக்கு மேலே அந்த ஸ்கெர்லா லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த ஸ்கெர்லா லேயருக்கு மேலே நான் பண்ணும்போது அந்த அளவு என் ஸ்கெர்லா லேயர் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்னோட கண்ணு பிளைண்ட் ஆகிடும். ஸோ அது அக்செப்ட் பண்ண முடியும், அக்செப்ட் ஆகுமா, எனக்கு அது ஒத்து வருமானு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிக்க முடியும். தமிழ்நாட்டில் இல்லாட்டி இந்தியாலேயும் சரி, உங்களை பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி ஒரு பார்வை, என்ன வித்தியாசமா இருக்காரு இப்படி, இல்லாட்டினா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும், இல்லை வேற நாட்டுக்கு போயிடலாம் நினைக்க தோணியிருக்கா? ஆக்சுவலி நான் முன்னாடி யோசிச்சு வச்சிருந்ததுலாம், நான் இதெல்லாம் டாட்டூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ட்ரீம் கண்ட்ரினா ஸ்பெயின். நான் ஸ்பெயினில் போய் செட்டில் ஆகிறதா என்னோட பெரிய கோலாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு, இவங்க இப்படி பேசுறது இதெல்லாம் பார்த்து நான் ஏன் அங்கே போகணும், என் ஊர் இது, நான் இங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து சும்மா வெக்கேஷன் வேணால் அங்கே போயிட்டு வரேன். எனக்கு இனிமேட்டு சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியா கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை, சவுத் இந்தியாவில் பேசுகிறேன்ல, நான் இங்கேயே இருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு, நான் இங்கே க்ரோ அப் பண்ணி காட்டுறேன். இண்டஸ்ட்ரி க்ரோ ஆச்சுன்னா அப்போ தெரியும்ல, நீ அப்போ சொன்ன 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓ இண்டஸ்ட்ரி இப்படிலாம் பண்ணுவாங்களா, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வெக்கேஷனுக்கு ஸ்பெயின் எல்லா கண்ட்ரி போய் சுற்றி பார்க்கணுன்னா போவேன். என்னோட இது இந்தியா தான், இந்தியாவில் தான் இருப்பேன். அப்படிதான், கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்தியா தான். ஸோ இந்த டாட்டூ போடுறதுனால உனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? பிடிச்ச வேலை ஒருத்தன் பண்ண இருக்கான்ல, அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்.
காசுன்றது செகண்டரி தான். எனக்கு பேஷன், இது என்னோட பேஷனுக்காக கரியர் பேஷன் ரெண்டுமே வச்சுருக்கேன். ஸோ என் பேஷனுக்காக பண்ணும்போது எனக்கு அது பணம் ரீதியாக பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு சாட்டிஸ்ஃபை. நைட்டு போய் தூங்கும்போது அப்பாடா இன்னைக்கு பண்ணோண்டா 2 டாட்டு ஆச்சு நம்ம பேர் சொல்லணும். இப்போது நான் உங்களுக்கு டாட்டு பண்ணுறேன்னா நீங்கள் போய் ஆக்சுவலி நீங்கள் ஒரு டாட்டு பண்ணியிருப்பீங்க, அந்த டாட்டு தான் காட்டுவீங்க. ஆனால் அங்கே கேட்குறது யாருக்கிட்ட பண்ணு, எப்படி அழகாக இருக்குது, ஏய் ஸ்கின்லேயே இருக்குப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது என் பேர் அங்கே நிற்கும். அங்கே என் பேர் பேசும். நான் பேசினாலும் என் அந்த என்னோட டாட்டு பேசும் என் பேரை. ஏழு நீ முக்கிட்ட பண்ண, அந்த டாட்டு பண்ணியிருக்க பையன்ட்ட பண்ண. ஸோ எனக்கு அந்த ஹாப்பினஸ் போதும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு கமெண்ட், ரொம்பவே நெகட்டிவான கமெண்ட் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? க்ளோஸ் டு ஹார்ட்னா நிறையா இருக்குது. அது ஒரு சின்ன பையன், அவனுக்கு இப்போ தான் 18 ஏஜ் ஆகுது. அந்த பையன் சொன்னான், ப்ரோ கண்டிப்பாக நான் உங்களை விட பெரிய ஆளாகி காட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி என் இண்டஸ்ட்ரியில் சொன்னான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை விட இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாகுனா, ஏன்னா நான் எனக்கு என் கூட இந்த சர்க்கிள் இருந்தவங்க நான் அவங்களோட புஷ் ஆகி மேலே போகும்போது அவங்க எவ்வளோ ஹாப்பியாக தான் எனக்கு தெரியும். சில பேருக்கு பிடிக்காம ஜாஸ்தி இருந்தாலும் சில பேர் ரொம்ப ஹாப்பியாக ஹோல் ஹார்ட்டடாக பரவாயில்லடா நீ பண்ணிட்ட அப்படின்ற அளவுக்கு இருந்திருப்பாங்களா. அதை விட 100 மடங்கு அந்த பையனுக்கு ஹேண்ட் செக் பண்ணுறேன், தலை குனிஞ்சு நான் சொல்கிறேன் நீ என்னோட மேலே போ அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட், ரொம்பவே பாதிச்ச கமெண்ட். இதுனா லூசாடா, அது வந்து லூசாடாவா என்ன இப்படிலாம் கேட்குற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஓ மூஞ்செல்லாம் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட். அந்த ப்ரொஃபைல்ல போய் நான் பார்த்தேன், நான் போய் இருந்துட்டேன். ஆக்சுவலா ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவரை ஜட்ஜ் பண்றதுக்காக சொல்லலை, அவர் நான் இது மாதிரி கலாய்க்கணுன்றதுக்காகவும் சொல்லலை. ஒருத்தவங்கள நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம போய் நம்மளோட ஃபேஸை வந்து மிரர் மாதிரி பார்த்து ஓகே நம்ம அது கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒர்த்தா அப்படின்னு பாருங்க. அப்படி ஒர்த்துனாலும் சரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் கேரக்டர் இருக்கும், ஒரு யூனிக் ஃபியூச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒவ்வொன்று இருக்கும். எல்லாத்துக்கும் நோஸ் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாத்துக்கும் நெயில் தம் பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க. கமெண்ட் பண்ணுறதுலாம் வேலை இல்லை. ஒன்னையால முடியும்னா நீ வேலை பார்க்குற வேலையே சாதி, இல்லைனா நீ என்ன ஆகும்னு நினைக்கிறோ அதை சாதிச்சு காட்டிட்டு நீ உனக்கான க்ரோ பாரு. ஏன் தேவையில்லாமல் அடுத்தவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் நீ ஏன் சொல்கிற? அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இப்போ பேசுறது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்கள் கொஸ்டின் கேட்டதுக்காக தான் ஆன்சர் பண்ணுறேன். யாரும் நெகட்டிவாக எனக்கு பேச இஷ்டம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்க. இப்போ அது பிளான் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இங்கே 2 வேம்பயர் டீத் வச்சுருந்தேன். ஆக்சுவலி ட்ரையல் பண்ணி அதை எடுத்துட்டோம். ஒரு சைடு எடுத்துட்டு இன்னொரு சைடு எடுக்கணும். அதில் வந்து பிளாட்டினம் வித் டைமண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 200%. இன்வெஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு போய் பண்ணிட்டுருவேன். கண்டிப்பாக. அப்படியே நெயிலையும் டாட்டு பண்ண போகிறேன். அண்டர் த நெயில், அப்பர் த நெயில், அண்டர் த நெயில். இந்த விரலில் வந்து இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல கட் பண்ணி ஹேண்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க.